அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டுடைய பெயர் பராபவ ஆண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள்: ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு சந்திரன், அஷ்டமத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், 9ல் சூரியன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு. சிம்மராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியுமான புதன் அஷ்டமத்தில் நீச்சமாகி இருக்கிறார். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரை சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிலேயே அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வீர்கள். வரவு செலவில் கவனம் தேவை. பண பற்றாக்குறை உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. உடலை நன்றாக பராமரித்தல் வேண்டும். அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும். கவனம் தேவை. அலைச்சல் உண்டாகும். செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து வரன் அமைவதில் கவனம் தேவை. இந்த அஷ்டமத்து சனி நடைபெறும் நேரத்தில் வரன்களை தவறாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே வரனை தேர்ந்தெடுப்பதில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் செய்தல் கூடாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை உண்டாகும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படும். வீண் பழி வரலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும். பார்ட்னர்ஸ்களுக்குள் பிரச்சனைகள், ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். தொழிலில் தேக்க நிலை உண்டாகும். கவனம் தேவை. பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், புது ஒப்பந்தங்களை எதிர்பார்த்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்காது. சரக்கு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம். அரசியல் துறையை பொறுத்தவரை எச்சரிக்கை. கட்சிக்குள் தங்களுடைய புகழ், செல்வாக்கு குறையும். வீண் பலிகள் வரக்கூடும். தங்களை பற்றி வீண் வதந்திகளை உருவாக்குவர். தேர்தலில் தாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இருந்தால் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். உழைப்பு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் கிடைப்பது கடினம். கலைத்துறையை பொறுத்தவரை எச்சரிக்கை தேவை. கலைத்துறை அன்பர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். சிலர் கலைத்துறை விஷயமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் அனைத்தும் தடங்கலாகும். மாணவர்களுக்கு கவனம் தேவை. படிப்பில் நன்றாக கருத்தூன்றி படித்தல் வேண்டும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறையும். ஆசிரியர் பேச்சினையும் பெற்றோர்களின் பேச்சினையும் கவனமாக கேட்குதல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு இருந்தால் தற்சமயம் தடங்கலாகும். விவசாயத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. கடன் பட வேண்டிய அவசியம் இருக்கும். பெண்களுக்கு கவலைகள் மனதை அரிக்கும். வீட்டில் பிரச்சனை, கணவருடன் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, உயர் அதிகாரிகளால் பிரச்சனை, பிள்ளைகளால் தொல்லைகள். ஆக சிம்மராசி பெண்களுக்கு எல்லாவற்றிலும் தொல்லை. அஷ்டமத்தில் சனி இருப்பதால் அஷ்டம், கஷ்டம், நஷ்டம் என்போம். ஆகவே சென்னையில் உள்ள சிம்மராசி அன்பர்கள்
பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்குள் உள்ள சனி பகவானை சென்று வழிபடுங்கள். அந்த இடத்தின் பெயர் வட திருநள்ளாறு. ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு யாரு அதிர்ஷ்ட தேவதையா வர போறாங்கன்றதுதான். சோ சிம்ம ராசி நேயர்கள், அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருக்கு. சோ எல்லாத்துக்கிட்டையுமே கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. யார் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான பலன்களை தருவாங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற வாழ்க்கை துணை, அவர்களிடம் அன்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரக்கூடிய ஒரு பீரியடா தான் இது இருக்கும். ஸோ அந்த நேரத்துல அவங்க சொல்ற விஷயங்களை ஏற்கக்கூடியதா உங்களுக்கு மனசுல பட்டாலும், அவங்க சொல்ற அறிவுரை கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் வழங்கும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண் குழந்தைகள் இருக்கும், உங்க பெண் குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்கள் வந்து இந்த பெண் குழந்தைகளை வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டு செய்யறது ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை வந்து சிம்மராசி நேயர்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல தன்னோட இப்போ எந்த கட்சியில இருக்காங்களோ அவங்களோட அறிவுரைகள் வந்து கேட்டு நடந்துக்கிறது, ஒரு புத்திசாலித்தனமா அதை வந்து பிளான் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும். இந்த தொகுதி மக்களுக்கு நல்ல மேன்மையான திட்டங்களும் மேன்மையான உதவிகளும் இந்த காலகட்டத்துல புரியுறது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு உயரத்தை தொடக்கூடிய காலகட்டமா வந்து இது அமைச்சு கொடுக்கும். ஸோ உங்களோட தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டறிஞ்சு பண்றது உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஃபுல்லான ஜேர்னியை வந்து அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி டாக்டர்ஸோட அட்வைஸ், அவங்களாம் தான் இப்ப ஏஞ்சல்ஸா இருக்க போறாங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல. ஸோ டாக்டர்ஸ் இல்ல யாராவது உங்களுக்கு ஒரு ஹெல்த் சார்ந்து அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க இக்னோர் பண்ணாம அதை உடனே ஏத்துக்கிட்டு அதை போய் இப்போ மெடிக்கல் டெஸ்ட் பண்றதோ இல்லை பிளட் டெஸ்ட் பண்றதோ இல்லை கன்சல்டேஷனுக்கு போறதோ, அதுக்கான மெடிகேஷன்ஸை வந்து கரெக்டா எடுத்துக்கிறது, லேப் அனலைசிஸ் பண்றது, டயக்னோசிஸ் ஒழுங்கா பண்ணி அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இந்த காலகட்டத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயமா சிம்மராசிக்கு வந்து இருக்கு. ஸோ சிம்மராசி நேயர்கள் வந்து வாழ்க்கை துணையிடமும் பெண் குழந்தைகளிடமும் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த பார்ட்டியை சேர்ந்த லீடர்ஸ் கிட்ட, அந்த தொகுதி மக்கள் கிட்டவும், அதே மாதிரி டாக்டர்ஸ், ஹெல்த் கேர் சர்வீஸ், அவங்க யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தவறாம நீங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோ அவங்களோட அட்வைஸையோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டமா இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, திருக்கடையோர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். கொல்லூர் முகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்கு வந்து காலையில அர்க்கியம் பண்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதாவது ஒரு காப்பர் வெசல்ல தண்ணி எடுத்துட்டு சூரியனை நோக்கி மேல் நோக்கி தண்ணியை வந்து அர்க்கியம் பண்றது, கீழே வந்து அப்படியே ஊத்துறது, சூரியன் பகவானை வேண்டிட்டு ஓம் ஆதித்யாய நமக அது 11 தடவை பாராயணம் பண்ணாலே போதும். காலையில நல்லா குளிச்சுட்டு சுத்தமா அந்த சூரிய உதயம் அப்போ இத பண்றது, சிகப்பு மலர்களால் கடவுளர்களுக்கு அர்ச்சனை பண்றது, ஞாயிற்றுக்கிழமையில போய் பைரவர் வேண்டுறது, நவகிரகங்கள்ல இருக்க ஞாயிறு பகவானை வேண்டுறது, இது எல்லாமே சூரிய பகவானை வேண்டுறது வந்து ஒரு நல்ல சிறப்பான தமிழ் புத்தாண்டை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் வந்து பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால்
நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் வந்து நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் வந்து சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டுக் கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராப வருடம் பார்க்கப்படுகிறது. சிம்மராசி நேயர்களே, பயப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இப்போ வந்திருக்கிறது. இந்த வருடம் தான் சனி பெயர்ச்சார். எல்லாருமே பயமுறுத்திப்பாங்க. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு குரு 11ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடம் அல்லது அடுத்தது 1ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த வருடத்திலே. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலே கேது, 7லே ராகு. இப்படியாகத்தான் இந்த ஆண்டு கிரகங்கள் இருக்குது. இதை வைத்து பார்க்கும் பொழுது அஷ்டம சனியை வைத்து மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் குருவுடைய வீட்டில் இருக்கிறார், சுபத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். சுப செயல்களையும் நற்பலன்தான் மட்டும்தான் தருவார், கெடுபலனை குறைத்துக் கொள்வார். அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவானுடைய மைந்தராக போற்றப்படுகிறார் சனி பகவான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருட ஆரம்பத்திலே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுப்பார். லாபகரமான பலன்களா இருக்கும். அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு இருக்க வேண்டும். அஷ்டம சனி காலத்தில் என்ன வேண்டும்? அதிகமாக பேசக்கூடாது, பொம்பு வார்த்தைகள், விவாதம் கூடாது. நம் வேலை நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நீங்கள் அதை நோக்கி பண்றீங்களானால் உங்களுக்கு அஷ்டம சனியால் பாதிப்பு குறையும். வேணும்னு வந்து வீண் சண்டைக்கு வருவாங்க. அப்போ நீங்க அதை கவனிக்காம போயிட்டே இருக்கணும். கவனித்தீர்களானால், வாக்குவாதத்தில் ஈடுபட்டீர்களானால் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி பலன் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஜோதிடம் அதானே, இதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை பத்தி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதனால இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்களுக்கு குருடைய பயிற்சியில் பார்க்கும்போது கண்டிப்பாக இடமாற்றம் வரும். அடுத்து வரும் 3-4 மாதங்களுக்கு அப்புறம் அது வெளியூர் வெளிநாடு மாற்றமாக கண்டிப்பாக இருக்கும். எப்பயுமே ஒன்று கேட்டு சொல்வது என்னவென்றால், நம்மளுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது, நல்ல கஷ்டங்கள் படும்போது நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. இடமாற்றம் கண்டிப்பாக வேணும். நீங்களே விரும்பி ஏற்றுக்கணும். அதை ஒன்று வெளியூர் போகணும், இல்லை வெளிநாட்டு போகணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. இது ரெண்டுமே முடியாது என்று சொல்பவர்கள் பகல் நேரங்களிலே வீட்டில் இருக்காமல் காலையில் சென்று இரவு வந்து படுக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரும். அவ்வளவுதான் விஷயம். இப்படி பண்ணிட்டு வாங்க. இதுலமே நல்ல நல்ல விஷயங்களா இருக்கும். இல்லை என்றால் ஒரு 3 நாட்கள் தேர்ந்தெடுத்து வேறு ஒரு வீட்டிலே, அது உங்கள் சொந்த பந்தங்க வீடாக இருக்கலாம், நெருங்கிய நட்பு உறவு வீடா இருக்கலாம், 3 இரவு 3 பகல் சென்று தங்கி வந்தீர்களானால் இது ஒரு பரிகாரமாக தான் சொல்லப்படும். இந்த கெட்ட நேரம் குறையறதுக்கு வாய்ப்பு. அடுத்ததாக உங்கள் ராசியிலே குரு பகவான் பண்ணும்போது அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்க்காத விஷயங்களா இருக்கும். வாய்ப்புகள் வரும். உயர்ந்த நிலைமையில் உள்ளவர்கள் உதவி பண்ணுவார்கள். நிலைமை நடக்கும். இறைப்பரிகாரம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான், அவருடைய அம்சம் எல்லாம் அல்ல சிவபெருமான். சிவபெருமான ஸ்தலங்கள் சென்று வாருங்கள். பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள், பஞ்சபூத ஸ்தலங்கள் சென்று வாருங்கள். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சென்று வாருங்கள். இதையெல்லாம் விட நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய உங்க ராசி சொல்லப்படுவதால் அந்த அக்னி தலமாவுடைய திருவண்ணாமலைக்கு சென்று வாருங்கள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம். பகல் 12 மணி அளவிலே உச்சகால பூஜையில் ஈடுபட்டு சென்று வாருங்கள். இப்படி வரும்போது அங்கே சூரியலிங்கம் என்ற ஒரு லிங்கம் இருக்கிறது. கிரிவலம் வரும்போது அங்கே சூரியலிங்கத்திலே நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். கிரிவலம் வர பாதிலே இருக்காது, சூரியலிங்கம் என்று இருக்கும். அங்கு குறிப்பிட்டு சென்று 11 தீபங்கள் போட்டு அர்ச்சனை செய்து 11 முறை அந்த ஆலயத்தை வளம் வந்து அதன் பிறகு உங்க கிரிவலத்தை தொடங்கலாம். இது ஒரு சூட்சமான பரிகாரமாக சொல்லியிருக்கேன். அதனால அஷ்டமசனி இது பண்ணினீங்கன்னா அஷ்டமசனி பாதிப்பும் குறைஞ்சிடும். இது இல்லாமல் சாதுக்களுக்கு, சன்னியாசி தான் சாதுக்குன்னு சொல்லுவோம்.
அந்த சன்னியாசிகளுக்கு சாதுகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான தர்மம் செய்யணும். அதுலயே இல்லற சன்னியாசில இப்போ வராங்க நிறைய பேர் குடும்பத்தை விட்டே இப்போ வெளியே வந்துடுறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா வெறும் பிரம்மச்சரித்திரில இருந்த சாதுக்கள் சன்னியாசில தான் இருந்தாங்க. இப்போ இல்லற சன்னியாசி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வராங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்களாம் ரொம்ப அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவிகள், துணிமணி கொடுக்கலாம், வெயில் காலம் வந்தா குடை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், குளிர்காலம் வந்தா போர்வை வாங்கி கொடுக்கலாம், மழை காலம் வந்தா அவங்க தங்குவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்கலாம், உணவு நீர் கொடுத்து வரலாம். இது மாதிரி கண்டிப்பா செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிரச்சனை தீந்துரும். குருவுடைய நல்ல பலன் கிடைக்கும். கெட்ட பலன் வரும்போது அதுக்குண்டான நல்ல பலனும் ஏற்பட்டு நன்மையை செய்யும். உங்க ராசிகளுக்கு கேதுவால ஏற்படக்கூடிய குழப்பங்கள், வீண் பயம், செய்யக்கூடாது செஞ்சு மாட்டிக்கிறது எல்லாமே தவிர்க்கப்படும். ஏழில் இருக்கக்கூடிய ராகு செய்யக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பங்குதாரர்களை பிரித்து வைப்பது, உங்க கூட யாரும் பழகாம இருப்பது, நீங்கள் தனித்து விடப்படுவது, இதெல்லாமே நடக்கும். அதெல்லாமே மாற்றமாயிடும். பரிகாரம் செஞ்சினாலும் மாற்றமாயிடும். அதுக்கு தான் பரிகாரம். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் போயிட்டு வந்தா உடம்பு சரியாயிடும். அதே மாதிரிதான் பிரச்சனை இருந்தால் ஜோதிடம் சொல்வதை கேட்பு, பரிகாரம் செய்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும். அவ்வளவுதான் விஷயம். இதுபடி நடந்து வந்தீர்களா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருட பலன் பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கெடுபலங்களுக்கு இருந்தாலும் அதை தவிர்த்து நற்பலன் ஏற்படும் என்று சொல்லி, கெடுபலன் காலத்திலே அமைதியாக இருக்கும் என்று சொல்லி நான் சொன்ன இறைப்பறிகள் இருந்தாலும் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த பராபவ வருடத்திலே முற்போக்கான பலன் ஏற்பட்டு எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நீங்க திகழப்போகிறீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொதுவா பாத்தீங்கன்னா காட்டுக்கு எப்படி சிங்கமோ அந்த மாதிரி நாட்டுக்கு சிங்கம் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. நீ என்ன வேணா என்ன மண்ணுக்குள்ள போட்டு விதைச்சு அப்படியே மொத்தமா மூடி வச்சிடு, நான் விதைப்பேன், முளைப்பேன், ஆலமரமா தழைப்பேன் அப்படின்றது சிம்மத்துக்கும் விருச்சிகத்துக்கும் டிஃபால்ட்டா உண்டு. புரியுதுங்களா? சிம்மம் எது வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணக்கூடிய, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணக்கூடிய மனோ வலிமை அவங்களுக்கு இயற்கையாவே உண்டுமா. ராசி அதிபனே ராஜகிரகம் சூரியன் அப்படின்றதுனால அவங்களுக்கு அது உண்டு. சரிங்களா? அப்படிப்பட்ட சிம்மம் பொதுவா பாருங்க, அஷ்டமத்து சனியா வந்ததுல இருந்துதான் சிம்மத்துக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சுய ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய சிம்மராசி அன்பர்கள் என்ன சொல்லுவாங்க, மேடம் 5 வருஷமாவே நான் கஷ்டத்துலதான் இருக்கேன், 8 வருஷமாவே நான் பிரச்சனை தான் இருக்கேன். என்ன பிரச்சனை இருக்கேன், கடன் கொடுத்தது சிம்மம் பாருங்க பெருசா யாரையும் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பினாங்கன்னா ஆத்மார்த்தமா நம்புவாங்க. அவ்வளவு சட்டுன்னு யாரையும் நம்ப மாட்டாங்க. நீ அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆயிட்ட அப்படின்னா உனக்கு எல்லாமே செய்வாங்க. அதுதான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உண்டு. அந்த நல்ல குணத்தை யூட்டிலைஸ் பண்ணி ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் அப்படின்னு சொல்லலாம். என்ன கடன் கேட்டாங்க, அது 10 ரூபாய் கடனானா இருக்கட்டும், 10,000 ரூபானா இருக்கட்டும், 10 லட்சமானா இருக்கட்டும், 10 கோடியானா இருக்கட்டும், கொடுத்த காசு திரும்பி வரல. நிறைய என்ன நம்பிக்கை துரோகம், பெரிய துரோகத்தை சந்திச்சாங்க சிம்மம். ஓகேங்களா? கடந்த சில வருடங்கள்ல அப்படின்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலியில எப்பயுமே சிம்மம் பாத்தீங்கன்னா இப்ப சிம்மராசி ஆண்கள் வச்சுக்கோங்க, என் மனைவி என் கண்ட்ரோல் இருக்கும், என் குழந்தைங்க என் கண்ட்ரோல் இருக்கும், எனக்கு சமுதாயத்துல எதிர்பார்ப்பாங்க, எனக்கு சமுதாயத்துல மரியாதை முக்கியம், அதுக்காக அவங்களை அடிமையாக்க மாட்டாங்க. இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கும் பொருந்தும், துலாமுக்கும் பொருந்தும். செய்யலாம். எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்வேன், நேர்த்தியா செய்வேன், கரெக்டா செய்வேன். அப்ப நீ மனைவி சொல்லுவாங்க, நீ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யோசிக்க மாட்ட, மனசு சொல்ற பேச்சை கேட்ப அப்படின்றதுனால எப்பயுமே கைக்குள்ள வச்சிருப்பாங்க. பிள்ளைங்களையும் அதே மாதிரி, பிள்ளைங்க எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எங்க போய் படிக்கணும், எப்படி அவங்க வாழணும், இப்படின்ற பல பிளான் இருக்கும். இப்ப கடந்த சில நாட்களா பிள்ளைங்களும் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, மனைவியும் உங்க கண்ட்ரோல் இல்ல. இது சிம்மத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு. நிறைய சிம்மம் இப்படி சொல்றது உண்டு. வேலை செய்யற இடத்துல எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்ல. ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, ஹையர் அபிஷியல்னால கீழே பாத்தீங்கன்னா உங்க கீழே வேலை செய்யறவங்க சபார்டினேட்ஸ் கிட்டனால நிம்மதி இல்ல. சுய தொழில் வச்சு நடத்துறோம் அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸ்டாஃப்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு சின்சியரா இருக்க மாட்டேங்கிறாங்க. எதிர்பார்ப்பாங்க சின்சியரா இருக்கணும், நான் எல்லாமே செய்யறேன், எனக்கு சின்சியரா இருக்கணுமா இல்லையா, இந்த பிரச்சனை இருக்கு. சமுதாயத்துல எனக்கு மரியாதை இல்லை. நான் போகும்போது சார் வணக்கம், சார் மேடம் வணக்கம், மேடம் கூப்பிட்டவங்க இப்ப என்ன பார்த்து கண்டுக்காம போறாங்க. இப்ப நிறைய சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்துருச்சு. இவ்வளவு கஷ்டம் சிம்மம் பண்றாங்க. இவ்வளவு கஷ்டப்படுற சிம்மராசி என்பர்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன அப்படின்னா 6ஆம் மாசம் குரு பகவான் பயிற்சி அவர்லமா, குருனோட 9ஆம் பார்வை அஷ்டமத்து சனியா இருக்க சனி பகவான் மேல படியுது. அப்ப சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார்.
நல்லிஃபை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அமைதி ஆயிடுவார், பசிஃபை ஆயிடுவார். உங்களை எந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வறுத்து எடுக்கணும், கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்த சனி பகவான் உங்களை எந்த விதத்திலயும் கஷ்டம் கொடுக்காம கம்முன்னு உட்காந்துட்டு அமைதியா இருப்பாரு. அமைதியா இருப்பாரு. இது ஒரு பெரிய 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 பிளஸ். அதுக்கப்புறம் ராகு வந்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் இருக்க ராகு உங்க லைஃப் பார்ட்னர் மூலியமா வருமானம், தனப்பிராப்தி, ஒரு எக்கனாமிக்கலி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும். என்ன 6ஆம் மாசத்துக்கு மேல ஒரு விஷயம் கவனமா இருக்கணும். உங்க லைஃப் பார்ட்னர் வந்து நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே பெரிய ஆளு, உலகத்திலே புத்திசாலி நான் தான், இவ்வளோ நாள் நீ வேலைக்கு போன, இவங்க இப்பதான் வேலைக்கு போயிருப்பாங்க, இவ்வளவு நாள் நீ வேலைக்கு போன சம்பாதிச்சிருந்தா என்னத்தை பெருசா கழிச்சுட்டேன், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் பாரு கொஞ்ச நாள் தான் வேலைக்கு போனேன், என் புள்ள பல்சர் கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. அந்த லெவலுக்கு நான் வந்து பயங்கர திறமை, நான் கண்டி 10 வருஷமா வேலைக்கு போயிருந்தா நான் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரி ஆகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேச்சு பெரிய லெவல்ல இருக்கும். அத்தாரிட்டேட்டிவான பேச்சு இருக்கும். நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய நேரத்துல நம்மள காயப்படுத்துற மாதிரி பேச்சும் இருக்கும். அதுல விட்டு கொடுத்துட்டு போகணும். நீ என்ன சொன்னாலும் சரி சாமி, நீ சிவப்பு கலர் காக்கா பறக்குதுன்னா அடடா ஆமாம்மா இந்த காக்கா அழகா இருக்கேம்மா, சிவப்பு கலர் காக்கா பரவாயில்லையம்மா, என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்ற மாதிரி நீ பேசிக்கின அப்படின்னா லைஃப் நல்லா இருக்கும். பேசல அப்படின்னா லைஃப்ல கான்பிடன்ஸ் வரும். பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் இதே மாதிரிதான், நீ என்ன சொன்னாலும் சரிடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு நல்லதுமா. அதுக்கப்புறம் கேத்து 1ஆம் பாவம். பொதுவா சிம்மத்துக்கு வந்து தனிமை பிடிக்காது. 4 இடத்துல போகணும், அந்த 4 இடத்துல கெத்த நம்ம வந்து உட்காரணும், நம்மள 4 பேர் வந்து பார்த்து வணக்கம் பண்ணணும், அதுக்கான ஆமா அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். ஆனா இந்த காலகட்டம் தனிமை எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு வந்து பாருங்க நிம்மதியா இருக்கணும்னு தோணுது. ஏன்னா சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு டார்கெட் பண்ணிட்டு பிரச்சனை கொடுத்துட்டான். ஓகேங்களா, நிம்மதியா இருக்கணும்னு தோணுது, சுவாமி கும்பிடணும்னு தோணுது, தியானம் பண்ணணும்னு தோணுது, இறை வழிபாடு பண்ணணும்னு தோணுது, குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு தோணுது, ஜீவ சமாதி போலான்னு தோணுது. இப்படி எல்லாம் தோணுது. தனிமை இனிமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தனிமையில இருந்துங்க அது உங்களுக்கு இனிமைதான் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் விரயஸ்தானத்துல வராரு. சுப விரயங்கள் அப்படின்றது செய்யணும். சுப விரயங்கள் செய்யும் போதும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செய்யணும். வீடு கட்டுறியா, 50 லட்சம் ரூபாய் உன்னோட பட்ஜெட்டா, 50 லட்சம் ரூபாய்ல வீடு கட்டிக்கும். 50 லட்சம் ரூபாய் நான் கட்ட போனங்க, என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம 80 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய்ல கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னாலும் என்னால முடியாது, உனக்கு வேணா நீ உன் பேர்ல கடன் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துக்கணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு 6ஆம் மாசம் மேல சுபவரையும், அதாவது வீடு கட்டுறது, கார் வாங்குறது. எங்களுக்கு கார் வாங்குறதுக்கு இல்லைங்க, நாங்க வந்து சாதாரண ஒரு வேலை தான் செய்யறோம். ஒரு 2 வீலர் வாங்குறது, ஏதோ அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு சுப செலவு, பிள்ளைங்களுக்கு ஒரு நகை நட்டு வாங்குறது, ஒரு 4 கிராம் வெள்ளி வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு சுப செலவு சாலிடா நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். சனிக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணுமா. அஷ்டமத்து சனி மேல குரு பார்வை இருக்கு அப்படின்னாலும் சனி அங்க இருக்காரு இல்லையா. இப்ப ஒரு வருஷம் குரு பார்வை இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது இல்லையா. அப்ப அஷ்டமத்து சனிக்கு இப்பத்துல இருந்தே நீங்க பசிஃபை பண்ணிக்கணும், அவரை பிரீத்தி பண்ணணும். என்ன பண்ணணும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அறந்தாங்கி பக்கத்துல எட்டியதளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குமா, அங்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம். உலகத்திலேயே ஒரே ஒரு அஷ்டம சனிக்கு பரிகார ஸ்தலம் அதுதான். அங்க போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு அங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கு, செய்யலாம். இல்ல சென்னை பக்கத்துல இருக்கவங்க இந்த பொழுச்சொல்லூர் வந்து பாத்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு. அங்க சனி பகவான் சின்முத்திரையோட காட்சி கொடுக்குறார். சனிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஏகப்பட்ட தோஷம் வந்து நிவர்த்தியான இடம் அது. அதனால நமக்கும் நல்லது நடக்கும். அப்ப நம்ம போயிட்டு அந்த அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, சனிய நீலோத்பவ மலர், கருங்குவளை மலர் சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். கண்டிப்பா. உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு பசியோட இருப்பாங்க. பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம், ஓகே நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.
இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். சிம்மம் ஒரு கம்பீரம், ஒரு கௌரவம், ஒரு ஆளுமை, தனித்திறமை, எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் உதவி செய்யும் இயல்பான அன்பான பாசமான குணமுள்ளவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க. இவ்வளவு டயலாக் வருதுங்க, ஆனா ஒண்ணுமே இல்லைங்க. எல்லா தைரியத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. தன்னம்பிக்கை இப்ப ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. ஏன் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கா? கிட்டத்தட்ட சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போனே 8ஆம் இடத்துக்கு சனி வந்தால் அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க சொல்லியிருப்போம்ல, 8ல சனி போனப்பதான் நிறைய மாற்றங்கள் சந்திப்பீங்க. கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களை ஒரு 3 வருட காலமாக முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு எல்லாமே உதவியா இருக்கு. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இந்த தமிழ் புத்தாண்டு எப்ப ஆரம்பிக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா, கரெக்டா சூரியன் எப்ப உச்சம் அடைகிறாரோ, உச்ச ராசியில் இருக்க போகிறாரோ அப்போதுதான் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறோம். அப்ப தமிழர்கள் அனைவருக்கும் பிடித்தவர்களே சிம்ம ராசிக்காக தான். தமிழர் என்று அதிகமான உணர்வுகள் கொண்டதே சிம்ம ராசிக்காக தான். இதை அடிச்சு சொல். அப்ப சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உள்ள போயிட்டாருன்னா உங்க லைஃப்ல பெரிய டேர்னிங் என்பது வட்டம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க எந்த கிரக பயிற்சி நமக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஆனா ஒரே ஒரு மாதம் மட்டும் உங்களுக்குள்ள நிறைய தெளிவு வரும். நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. மேக்சிமம் 2 மாதம் எடுத்துக்கலாம். ஆனா பெஸ்டான மாதமாக எடுக்கிறாங்க மேச ராசிக்குள்ள சூரியன் நுழையும் சித்திரை மாதம். உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்களை, நிறைய எனர்ஜி பவர் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக நீங்க உறுதியா அடைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு உறுதியா கிடைச்சிருக்கும். இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா செக் பண்ணிட்டு திரும்ப கமெண்ட்ஸ் கொடுங்க, தப்பு இல்லை. ஓகேவா? சூரியன் உங்களுடைய லக்னத்துக்கு 6, 8, 12ல இருந்திருந்தால் அல்லது நீச்சம் அடைந்திருந்தால் அந்த சதவீதம் 50. இல்லைங்க, ஜம்முன்னு இருக்காங்க, என் சூரியன் என்னுடைய லக்னத்திலே இருக்காருங்க அப்படின்னு இருந்துச்சு, இல்ல 5ஆம் இடத்துல இருந்தாரு 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா நான் சொன்ன விஷயம் 100% பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிரமப்பட்டு வந்த அத்தனை விஷயங்களும் உடைய போகுது. சிக்கு நூறா நொறுங்க போதுங்க. உங்களை எப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல வச்சு உங்களை அடைக்க முடியாது. ஏன்னா நீங்க கம்பீரமானவர். அப்ப உங்களை வந்து எப்படி லாக் பண்ணா நீங்க எந்திக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு பெரிய லாக் போட்டு வச்சுக்காங்க, கட்டி போட்டு வச்சுக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு லாக். அந்த லாக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கோட்டைனா உடைச்சிட்டு வெளியே வர சிம்ம ராசிக்காரன் அப்படின்னு ஒரு டயலாக் கூட நீ வருவீங்க. ஓகேவா? சொடக்கு போட்டு சொல்றேன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி பவர் கூட போகுதுன்னு அர்த்தம். தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே? ஸோ அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் உண்டு. கிட்டத்தட்ட குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், மிகப்பெரிய மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்க போறார். அதாவது ஆணி மாதம் முதல் உங்களுடைய கடன் பிரச்சனை அடையும். கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவீங்க. வேலையில ரொம்ப திண்டாட்டம், வேலையில பிரச்சனை, வேலையே கிடைக்க மாட்டேங்கி அல்லது வேலையில இருந்து நிம்மதி இல்லை, வேலையில கூட இருக்கவங்களால தொல்லை. ஸோ எனி மோர் ஒர்க் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா
யுவர் ஃப்ரீ மைண்ட் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு உங்களுடைய வேலையில உள்ள பிரச்சனை சரியாயிடும். ஆனா மனசுக்குள்ள ஆல்ரெடி ஒரு மன அழுத்தம் வந்துருக்கு. இந்த மன அழுத்தம் ரொம்ப அதிகமானது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிழல் கிரகமான கேது பகவான் ராசிக்குள்ள உள்ள வந்ததுன்னு தான். 2025 மே மாசத்துல இருந்து உங்களுக்கு லாக் 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 மனசுல அவ்வளவு விஷயங்கள் சொல்ல துடிக்கிறீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடியே தப்பு நடக்குது. முன்னால தப்புனா தட்டி கேட்கிற முதலா இருந்த நீங்க ஒரு தப்பு நடக்கு உங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அதை சொல்ல கூட முடியல. மனசுல அவ்வளவு வலி இருக்கு. ஸோ இந்த அத்தனை விதமான வலிகளும் கார்த்திகை மாதத்துக்கு மேல காணாம போயிடும். கவலைப்படாது. ஓகேவா? ஸோ நம்முடைய சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை கடகத்துக்கு குரு பகவான் ஆடி மாதம் வந்த பிறகு டைரக்டா பார்க்காரு. தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக. அந்த பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சிம்ம ராசியில யாரெல்லாம் சொந்த தொழில் நடத்தி கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு. இல்ல நீங்க வந்து தொழில் தொடங்கலாமா, தொழில் இப்ப தொடங்கலாமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவு ஆணி முடியட்டும், உறுதியாக நீங்க என்ன பண்ணலாம், தொழில் தொடங்கலாம். ஆவணி மாதம் அற்புதமாக இருக்குன்னு கூட சொல்லுங்க. ஓகேவா? முடிஞ்சா அப்ப தொழில் தொடங்குங்க. இப்ப தொழில் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கன்னா தொழில முழு கவனம் செலுத்துங்க. உறுதியாக ஆணி மாதத்திலிருந்து அற்புதங்களையும் லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை குருவின் பார்வை மூலமாக சனி பகவானுடைய பார்வையை லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணி நீங்க வெற்றி பெறுவீங்கிறது உண்மை. அதே போல 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய சிக்கல் இருக்கு. இப்போ உங்க குடும்பத்திலேயே உங்களை வந்து கேர் பண்ண மாட்டீங்க. நீங்க எவ்வளவோ புரிய வைக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்ச நபர் தான் நீங்க. குடும்பத்துக்காண்டிதான் கோவப்பட்டு வேற யாரையா அடிச்சிருப்பீங்க. நண்பர்களுக்காண்டிதான் கோவப்பட்டு ஒரு பெரிய பகையை சந்திச்சிருப்பீங்க. ஆனா யாருமே உங்களை கண்டுக்கிறாம இருந்திருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்க மேல அன்பு செலுத்தப்படுறாங்க. நம்ம சிம்ம ராசியில பூர நட்சத்திரக்காரங்களை உறுதியா சொல்லணும். அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 2025 மேல இருந்து அல்லது மேக்சிமம் வந்து ஜூன்ல இருந்து நீங்க எவ்வளவு போராட்டம் போராடுறீங்க, எவ்வளவு மன அழுத்தத்துல இருக்கீங்க. உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறவே இல்லை. நீங்க எவ்வளவோ ரியாலிட்டியா வாழ்றீங்க, ஆனா உங்களை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்க கூட பிறந்த உறவுகளும் உங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க. உண்மையாக கம்பெனில விசுவாசமா வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கான மரியாதை கிடையாது. ஸோ எக்ஸட்ரா 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 எவ்வளவோ சொல்லலாம். அவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருக்கிற நம்முடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் உறுதியாக ஆணி மாதத்துக்கு மேல மாற்றப்படும். மனசு அப்படியே ரிலாக்ஸா இருக்கு. ரிலாக்ஸா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய ராகு பகவான் ராசிக்கு டைரக்டா 7ஆம் இடத்துல இருக்க குருவுடைய பார்வை விலகுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்கள், சரியா, உங்களுக்கு யானே தெரியாத உறவுகள், தெரியாத நபர்கள் உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து இன்ட்ரோடியூஷன் ஆகி உங்களுடைய உறவுகளை பத்தியோ உங்களுடைய நட்புகளை பத்தியோ இல்லை உங்களை பத்தியோ ஏதாவது தவறா சொன்னாலும் சரி, அல்லது உங்களை சரியான பாதை இல்லாம தவறான பாதைக்கு வழிநடத்த முயற்சி பண்ணாங்க, தயவு செய்து கண்டுக்கிறார். நீங்களா இருங்க, யாரையும் நம்பி ஏமாறாது. கரெக்டான ஃபாலோ செஞ்சிட்டீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையை தமிழ் புத்தாண்டு முதல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியா இருக்கு. மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன். சிம்மம் வந்து எப்பயுமே ஒரு கர்ஜனை தான், ஒரு தலைமைத்துவம், சிங்கம் மாதிரி சிங்கம் தான். ஏன்னா சிங்கம்ங்க கூடிய இந்த மகம் வந்து எப்பயுமே கொஞ்சம் தலைவணங்குறதெல்லாம் கஷ்டங்க. பூர நட்சத்திரம் எப்படின்னா குடும்பம் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன், நல்ல ஒரு ஒத்துமையா இருப்பாங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரம், கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் அப்படிங்கிற அந்த ஒரு லவபிள் பர்சனா இருப்பாங்க பூரம். உத்திரம் வந்து கொஞ்சம் வெளிவட்டாரத்துல நல்ல பேர் வாங்கிடுவாங்க வச்சுங்களேன். வீட்டுல கொஞ்சம் வந்து
கெட்ட பேர் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சொன்னாலும், ஏன்னா கொஞ்சம் இந்த அஷ்டமத்து சனி குரு வந்து இப்ப 11ஆம் இடம் ஜூன் வரையும் நல்லாதான் இருக்கு, பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் குறைபாடுதான் உண்டு, அலைச்சல்கள் உண்டு, அல்லது பிரிவினையை கொடுத்துரும், இவங்களே பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பை கொடுத்தலாம். அதே போல கேது அங்கேயே இருக்கனால பல குழப்பத்துல இருப்பாங்க, கன்ஃபியூஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கும். நிறைய வீட்லயும் சரி வெளி வட்டாரத்திலயும் சரி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய அமைப்புல நிறைய வழிபாடு வந்து எடுக்கணும் தான். கண்டிப்பா மேம். மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு? மாணவர்களுக்கு வந்து படிச்சதெல்லாம் வந்துருங்க, குரு நல்ல இடத்துல இருக்காரு. எப்ப ஏன்னா படிப்புல வந்து சலித்தவர்கள் இல்ல, நாலேஜ் பர்சனா தான் இருப்பாங்க சிம்மம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இருப்பாங்க. இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்க பட்டம் பதவி புகழ் சீல்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க, அதுல எல்லாம் கோல் அடிச்சிருவாங்க. தனித்துறையா விளங்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் அவ்வளவாக இருக்காது. கண்டிப்பா. அந்த ஜோதிட துறையிலேயே நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் சாதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரசியல்லையும் இருக்காங்க. உடல் தொந்தரவை கவனமா, உடலுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா உடனே போய் பாத்துறணும். நமக்கு வரக்கூடிய பேர் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு கரெக்டா இருக்கா, நமக்கு வந்து தசாபுத்தி படி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தான் இருக்கா, இதெல்லாம் நிறைய வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு 10-20 ஜாதகங்கிறது 100 ஜாதகம் கூட கொண்டு போலாம். ஆமா, ஏன்னா அந்த அஷ்டமத்தி சனி வந்து நல்லதையும் கொடுப்பாரு கெட்டதையும் கொடுப்பாரு. வேகமா கடகடன்னு கொடுத்துட்டு கடைசியில கால வாரிடும். அதனால ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டபுளா போறதெல்லாம் ஆண் பெண்ணுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து மெஜாரிட்டியா சம்பாதிக்கிறது, நிறைய படிச்சிடுறாங்க, வெளியூர் வெளிநாடெல்லாம் அசால்ட்டா போயிட்டு வராங்க. அது சிம்மத்துக்கு சொல்லவே வேண்டாம். எப்படியா இருந்தாலும் அவங்க சமாளிச்சு அந்த ஃபீல்டுல வந்து ஒரு தனித்துவமா விளங்கணும்னு போராடுவாங்க. எப்பயும் அந்த துலாம் சிம்மம் மட்டும் எப்படின்னா அந்த பிசினஸ் ஓரியன்ட் ரொம்ப இருக்கும், வருமானம் ஈட்டக்கூடிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. கடன் சுமைகள் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கும். இஎம்ஐ எல்லாம் லோன் எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் லக்ஸுரி வாழ்க்கைய வந்து அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. நானே வாங்கிக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருக்கும். அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஒரு ஜாயிண்ட் கையெழுத்து போறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கே இருக்கணும்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு, அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைகள்னால நல்ல லாபம் உண்டு. வருமானத்துல இவங்களுக்கு பிசினஸ் ஓரியன்டா எதுவுமே இல்லைங்க. ஜாப்ல ஒரு அடிமை தொழிலா இருக்காங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வருமானமும் கஷ்டமா இருக்கும், உழைப்பும் அதிகமாக இருக்கும். கஷ்டமா இருக்கு, உழைப்பு அதிகமா இருக்கு. கேது இருக்கிறதுனால பிள்ளையார்பட்டி ஒருத்தருக்கு விசிட் பண்ணிடலாமா, செவ்வாய்க்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ போயிட்டு அந்த பிள்ளையாருக்கு வந்து கொண்டைக்கடலை எல்லாம் வாங்கி ஒரு 3 கிலோ 5 கிலோ வாங்கி அங்க இருக்கிற குருமார்களை கையில கொடுத்து நீங்க வேச்சு அதை வந்து பிரசாதமா செஞ்சு விநியோகம் பச்சையா கொடுத்துடணும். அதே மாதிரி அந்த பிள்ளையாருக்கு பெரிய ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டு ஒரு 3 தடவை உள்ளார உள் பிரகாரம் வலம் வந்து ஒரு 1/2 hour கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது நல்லதா இருக்கும். விநாயகர் அகவல்ஸ் கேட்டுக்கிட்டே வரலாம், அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தியானம் பண்றது கூட, கொஞ்சம் பேசாம இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, இதெல்லாம் சிம்மத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். 70% தரலாமா. அவங்க வந்து கொஞ்சம் எப்பயுமே அந்த ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால 70 தரலாம். 10 கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே வந்து முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம
ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, பராபவ வருடம். இந்த வருடமானது உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளையும் புதியதாக ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கிறது. அப்ப இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல கூட வந்து சுக்கிரனோட சேர்க்கை. இப்ப தொழில் சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும். தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தாண்டி இருக்கிறது. சரி, அப்புறம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புதுசா ஒரு தொழில் மாத்தணும், ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படி நினைச்சாலுமே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே இருக்குது. தொழில் மூலமாக அதிக லாபங்கள் பெறக்கூடியவங்க நீங்க தான். சின்ன சின்ன விஷயங்கத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க அனுசரணையா போனாதான் பிரச்சனை இல்லாமல் நீங்க வந்து வேலையை வாங்க முடியும். உங்ககிட்ட வேலையை பாக்குறவங்க சில பேர் வந்து உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்காம பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய காலமும் இந்த இடம் தான். அப்ப நீங்க வந்து வேலை பாக்குறவங்க கொஞ்சம் அன்பா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய பேச்சு எப்பயுமே கொஞ்சம் அதிகாரமா தான் இருக்கும். அப்ப அதிகாரத்தோட நீங்க பேசுறீங்க அப்படின்னா தொழில்ல வந்து அதிகமா லாபம் சம்பாதிக்க முடியாது. அப்ப கொஞ்சம் உங்களுடைய பேச்சுல கவனமா நீங்க இருக்கணும். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலையை செய்யற இடத்துல கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க பாக்குற வேலையை விட்டுட்டு புதியதாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பானது அதிகமாக அந்த வட்டத்துல இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா கொஞ்சம் கடன் பிரச்சனையில கொஞ்சம் நீங்க சிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நீங்க கடன்ல இருந்தாலும் அந்த கடனை வந்து ஓரளவு முடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பாருங்க. புதிதாக கடன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து மாட்டிக்கிறீங்க. இப்போ உங்க ராசியில இருக்கிறவங்க சில பேர் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கனால கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டை ரொம்ப நீங்க வந்து கவனமா இருக்கணும். நீங்க வந்து சாப்பாடை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. அப்ப நீங்க வந்து அசைவத்தை கொஞ்சம் நீங்க வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும். இப்ப சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மனைவி, ஆண்களாக இருந்தா மனைவி மூலமாகவும் பெண்களாக இருந்தா கணவர் மூலமாகவும் அதிகமான வருமானம் வரக்கூடிய வருடமானது. இப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டுல இருந்து ஒரு வருமானங்கள் ஒரு சீதனமா வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுவும் நீங்க வந்து ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, எனக்கு தான் ஒண்ணுமே செய்யல அப்படி குறைபாடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வாருங்க இந்த வருடம் அதை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல வந்து இருக்கும். உங்களுக்கு புதிய நட்புகள் உருவாகும். அந்த நட்புகளால நீங்க வந்து அதிகமான ஒரு ஆதாயம் நீங்க வந்து அடைவீங்க. அப்ப நீங்க எங்க போனாலும் பாருங்க, உங்களுடைய பேச்சுல மட்டும் நீங்க வந்து கவனமாகவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுடைய தாய் தந்தை மூலமாக எனக்கு எந்த ஒரு நன்மையுமே இல்லை, நானா சுயமா வேலை பார்த்து நான் சுயமா சம்பாத்தியம் பண்ணி நான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே ஆதரவு இல்லாம இருக்கேன் அப்படி நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வருங்க இந்த வருடம் வந்து ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அதுக்கு உண்டான உங்களுடைய தாய் தந்தை மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு உதவி தக்க சமயத்துல உதவி செஞ்சு உங்களை ஒரு பெரிய இக்கட்ல இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்புல அவங்க இருப்பாங்க. அப்ப ஏதாவது படிச்சு தடையாயிருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு, அதெல்லாம் படிக்க நினைச்சிட்டே இருப்பீங்கல்ல, இந்த படிப்பு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது கூட உங்களுக்கு தொழிற்கல்வியாக இருந்தாலும் இல்ல சில நீங்க வேலை பார்த்து அதுக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு ஒரு வருஷம் படிச்சாலும் சரிதான், ஒரு வாரம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அப்ப சிம்ம ராசியில் பிறந்த மாணவர்கள், அவங்க ராசியிலேயே பாருங்க ஆரம்பத்திலே கேது இருக்காரு, 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால உங்களுடைய நட்புகள்கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நட்புகள் மூலமாகத்தான் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கிறதுனால நட்புகள்ல நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியத்துவம், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிதான். அதுவும் கூட ரொம்ப குறிப்பிட்ட அளவு செய்யணும். முழுசாக நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத வீண் பலி செய்யாத தவறுக்கு நீங்களே பாருங்க போய் மாட்டிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப அதனால வந்து உங்களுக்கு கல்வி வந்து தடைவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள், உங்க ராசிக்கு இந்த வைகாசி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க குரு பகவானவர் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இதனால உங்க லைஃப் ஸ்டைல் வந்து மாறப்போகுது. உங்க பேருக்கு வந்து சொத்துக்கள் வாங்க போறாங்க. அது கூட உங்களுடைய தாயார் மூலமாகவே வந்து சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்ப உங்களால முடிந்த அளவுக்கு இந்த வருடம் வந்து உங்க ஊர்ல இருக்க ஆலயம் தான், இல்ல அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவில் ஆடுதுறை, அங்க போய் வந்து சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் 10 தேங்காய் அர்ச்சனை பண்ணிட்டு வழிபாடு சுற்றிட்டு வாங்க. அதனால அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல சூரியன் இருப்பாரு. இந்த சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள போய் சிறிதளவு கோதுமை பரப்பி 2 விளக்கு தனியாக நெய் வாங்கி அகல் விளக்கு வாங்கி 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. என்னால அதுவுமே முடியாது அப்படின்னா ஆதித்ய கிருதயமாவது
நீங்க போட்டாது கேட்டுட்டே வாங்களேன். இந்த வட்டம் முழுவதுமே மிகவும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும்.